அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பருப்பு சாதம் செஞ்சேன் இன்றைக்கி. அதை சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நினச்சி போடுறேன். ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் வச்சு சூடானதும் அதில் வந்து எண்ணெயோ நெய்யோ ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து பிரியாணி, உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தாலும் கரம் மசாலா எது இருந்துச்சுனாலும் அதை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி. இது வந்து நான் வந்து புழுங்கல் அரிசிங்கனால 2 கப் வைக்கிறேன். நீங்கள் பச்சரிசியாக இருந்துச்சுன்னா 1.5 கப் வச்சுக்கோங்க. வச்சு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றி நல்லா கொஞ்சம் நுரைச்சி வர நேரத்தில் அரிசி வந்து முன்னாடியே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. மூடி 2 விசில் வந்தது. நான் புழுங்கரிசினாலும் 2 விசில், பச்சரிசினா 1 விசிலே போதும். உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டு அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு விசில் இறங்கினதும் சாப்பாடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு நல்லா பழக்கம் போட்டு பாருங்கள். பாப்பாக்களுக்கும் காரம் பிடிக்காது, அதனால் நான் மசாலா அதிகம் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசாலானா கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கோங்க, ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வைக்கிறதுனால நான் எப்படி சாதாரணமாக வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து முட்டை ஆம்லெட் போட்டு வச்சேன் தொட்டுக்கிறதுக்கு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் ஒரு சின்னதாக வீடியோ போடணும்னு ஒரு ஆசைகளுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.